தம்பி நீங்க அவர் கேட்டது வந்து 11th போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டினியூ ஆகல, இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறது முடிவு பண்ணி. நடப்பு கல்வியாண்டு முதலே +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமலில் உள்ள +1 பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதலே ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் நடைமுறை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டு முதலே +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் நடைமுறை தொடரும் என புதிய கல்விக் கொள்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமலில் இருக்கும் +1 பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதலே ரத்து செய்யப்படுவதாக புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என புதிய கல்விக் கொள்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டு முதலே +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமலில் உள்ள +1 பொதுத் தேர்வு நடப்பு கல்வியாண்டு முதலே ரத்து செய்யப்படுவதாக மாநில கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்துல பள்ளி கல்வித்துறை சார்ந்து முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் இன்று வெளியாகி இருக்கிறது. சென்னை கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்திற்கு என்று பிரத்யேகமான மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது, தமிழகத்திற்கு என்று தனி கொள்கை உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். இதற்காக 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த அறிக்கையெல்லாம் தயாரிக்கப்பட்டது. அதில் பள்ளி கல்வித்துறை சார்ந்த அந்த கல்விக் கொள்கையைத்தான் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். அதில் முதலமைச்சர் உரை நிகழ்த்தும் போது பல்வேறு முக்கியமான தகவல்களை எல்லாம் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை, தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற அந்த இருமொழி கொள்கை தான் தொடரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் பல்வேறு பள்ளி கல்வித்துறையில் பல மாற்றங்களும் அதே போன்று பல சீர்திருத்தங்களும் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற தகவல்களை எல்லாம் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த விழா முடிந்த பிறகு தற்போது பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் இந்த மாநில கல்விக் கொள்கை பள்ளி கல்வித்துறை சார்ந்து தற்போது ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ, என்னென்ன நடைமுறைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் அப்படியே தொடரும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய கல்வியெல்லாம் அமல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்ற நடைமுறை இந்த ஆண்டிலிருந்து கிடையாது, ரத்து செய்யப்படுகிறது என்ற முக்கியமான தகவலை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, அடுத்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, அடுத்து 12ஆம் வகுப்பு தொடர்ச்சியாக 3 பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதால் அவர்களுக்கு பல்வேறு ஒரு மன ரீதியாக பல்வேறு மன அழுத்தம் ஏற்படுகிறது, அவர்கள் பாதிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தெல்லாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை எல்லாம் கல்வியாளர்கள் தளத்தில் வலியுறுத்தப்பட்டு இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்போது கொண்டு வரப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால் முந்தைய அதிமுக காலத்தில் 2017-18ஆம் கல்வியாண்டில் தான் இந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த பொதுத் தேர்வு என்ற திட்டமாக கொண்டு வரப்பட்டது. 2017-18ஆம் கல்வியாண்டில் அமல்படுத்தப்பட்ட அந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது கடந்த ஆண்டு வரை, அதாவது நடந்து முடிந்த அந்த பொதுத் தேர்வு வரை அந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக இதை இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது தேவையில்லாதது, இடையில் செருகப்பட்ட அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதை எதிர்க்கும் விதமாக அதை ஏற்கக்கூடிய வகையில் தமிழக அரசே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த பொதுத் தேர்வில் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் அளிக்காமல்
10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சாதிக்கக்கூடியவர்கள் மட்டுமே அரசு தரப்பிலேயே மாணவர்கள் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. 11ஆம் வகுப்பு மாணவர்களை பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க மாணவர்களை கூட யாருமே ஒரு கண்டுகொள்ளாத ஒரு சூழல் தான் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த பொது தேர்வு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு என்ற திட்டமானது கைவிடப்படுகிறது, ரத்து செய்யப்படுகிறது. இனிமேல் அதாவது நடப்பு கல்வியாண்டிலிருந்து 2025-26 கல்வியாண்டு வரக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு இல்லை என்பதுதான் தற்போது அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய தகவலாக இருக்கிறது.